அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா ரவி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிடத்துனுக்கு எல்லா கலைகளும் வித்தைகளும் கைகூடி வர, அதில் சிறந்து விளங்க அனைத்து ராசியினரும் சென்று வணங்க, குறிப்பாக ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அல்லது ராகு தசா புத்தி அந்தரம் நடப்பவர்களும் காற்று ராசியில் பிறந்தவர்களும் சென்று வணங்க வேண்டிய திருத்தலம் திருநாரையூரில் உள்ள கல்கருடன் கோவில். தலத்தை பற்றி கூறுவதற்கு முன்பு ஒரு சிறு குறிப்பு. திருச்செங்கச்சோழன் என்னும் மன்னன் எழுப்பிய கோயில் திருநாரையூர் என்னும் இடத்தில் எழுப்பிய ஆலயம். அந்த ஆலயத்தில் மயூரத் சன்மன் என்னும் சிற்பி பார்த்தவுடன் எந்த கல் எதற்கு என்று கணித்து கூறும் ஆற்றல் பெற்றவர். எம்பெருமானுக்கு திருமணத்தை நடத்தி வைத்த பெரிய திருவடியான கருடனை மூலவருக்கு இணையான உயரத்திற்கு ஏற்ப வடிவமைக்க திட்டமிட்டார். நீரோட்டமிக்க அடுக்குப்பாறைகள், காற்று சென்று வரக்கூடிய வழித்தடம் உள்ள சுவாசிக்கும் பாறையாய் செதுக்கிய சிற்பம் கல்கருடன். சுவாசிக்கும் எந்த ஜீவனும் பூமியின் திசை எதிர்த்து நடமாடக்கூடியது. எனவே கல்கருடனின் சுவாசிக்கும் நாசியில் அந்த பாறையை செதுக்கி அமைத்து சந்திரகாந்த கல்லை போல பூமியின் விசைக்கு எதிராக சக்தி படைத்த பாறையாய் செதுக்கியதே கல்கருடன். மூலவரின் இடப்பாகத்தில் அமைந்திருக்கும் பூமியின் விசை எதிர்ப்பும் இருப்பதால் கல்கருடர் சிற்பத்தின் எடை குறைவாக இருக்கும். அந்த பாறை கொண்டே வெளிப்பிரகாரம் வரை பாதை அமைத்ததால் மூலவரின் உயரத்திற்கு ஆகுரிக்கும் ஏற்றபடி கல்கருடன் உருவம் இருப்பதால் 1000 மடங்கு எடையும் அதிகமாக இருக்கும். அந்த எடை இந்த மண்டபத்தில் 10 மடங்கு குறைவாக இருப்பதால் கருடன் புறப்பாடு காணும் மண்டபத்தை விட்டு வெளியேறும் போது கருடனை தூக்க 4 பேரும் மண்டபத்தை விட்டு வெளியேறியவுடன் 4, 8, 16, 32, 64 என எண்ணிக்கையில் சுமக்கும்படியும் உள்நுழையும் போது எடை குறைவாகவும் 64, 32, 16, 8 என குறைந்து வரும்படி மயூரத் சன்மன் என்ற சிற்பி அமைத்த கருடாழ்வார்க்கு மார்கழி பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவத்தில் வெளிவந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அவரை தரிசனம் செய்ய காற்று ராசியில் பிறந்த அனைவரும் அல்லது ராகு தசா புத்தி அந்தரம் நடப்பவர்களும் கருடனை எந்நாளும் வணங்க அல்லது பனை விசிறியும் மயில் தோகையும் பயன்படுத்த அல்லது தானம் தர நோய்கள், கடன்கள் மற்றும் கர்மா அனைத்தும் விலகி இவர்களுக்கு வெற்றி கிட்டும். இவர்கள் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். கல்கருடனின் அருளை பெற்று வாழ்க வளமுடன். மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யா ரவி. நன்றி, வணக்கம்.